பண்டார அடங்குக்கு வெந்து நீர் யாவையில மழையும் தீர்ந்து சூடம் தொடங்கியாச்சு. இத மழையெல்லாம் எங்க போச்சு? இதுல என்ன சுரஞ்சிட்டு இருக்காம ஒரு ஏசி என்ன வாங்கி வச்சப்படாத. நல்ல மாப்பிள்ள மரணம் என்ன செய்வேன், பெண்டாட்டி சூட்டுல கடந்து கஷ்டப்பட்டியாலே ஒரு ஏசி வாங்கி கொடுப்போன்னு பாப்பேன். எனக்கும் கிடைச்சிருக்க பீல அரிபறைக்கு மாப்பிள்ள. ஓ, அங்க என்னத்த சுரஞ்சிட்டு இருக்குதியா? போன் என்ன இருக்கு? ஓ, இனி போனையும் குத்திட்டு இருந்தா போதும், எல்லாம் என்ன தலையை எழுத்து. ஒரு ஏசி வேணுமா? ஓ, அப்ப சத்தம் போட்டா வாங்கி தர தெரியும் இல்ல? கம்பெனி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்ல கம்பெனி பார்த்து கொண்டு வர சொல்லுங்க. நல்ல கம்பெனி பார்த்து. சரி, எப்படின்னா நல்ல கம்பெனி பார்த்து கொண்டாடுங்க. ஒரு டன் உள்ள ஏசி போதும். ஒரு டன் ஒன்றும் சரியாவது, 2 டன் கொண்டு வர சொல்லுங்க. சரி, அப்ப 2 டன் கொண்டு வந்துருங்க. வாரண்டி 1 வருஷம் போதும். வாரண்டி 3 வருஷம் கேளுங்க. சரி, அப்ப ஒரு 3 வருஷம் வாரண்டி உள்ள பார்த்து கொண்டு வருங்க. 3 ஸ்டார் போதும். ஓ, உங்க தலையில என்ன களிமண் ஆயிருக்கு? 5 ஸ்டார் கேளுங்க. சரி, அப்ப 5 ஸ்டார் உள்ளதை கொண்டு வருங்க. என்ன இன்வெர்டர் ஏசி கேளுங்க. என்ன? சரி, அப்ப இன்வெர்டர் ஏசி பார்த்து கொண்டு வருங்க. கொண்டு வந்து மொத்தம் மாட்டி தர சொல்லுங்க. இல்லைன்னா முதல்ல செல்ல நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவானுவா. சரி, அப்ப கொண்டு வந்து மொத்தம் மாட்டி வந்துருங்க. இல்ல எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் ஃபேன்ல இருந்து நான் இருந்து விடுவேன். வீட்டில் அவ்வளவுதான் இருக்க முடியல. அவ்வளோதான் ஏசி வேணும் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அப்ப என்ன சாயந்தரம் ஒன்று மாட்டிருக்கீங்க இல்ல? ஆமா, யாது கடையில சென்னியா? எது கடையில சொல்லி எனக்கு ஏசி வேணும் வேண்டாம், எனக்கு ஃபேனா இருந்தாலும் போதும். ஒன்னே தான் எனக்கு வீட்டு கிடக்க முடியாது. கொப்பன்டான்னு சொல்லி கொப்பம் வாங்கி ஒன்று மாட்டுவாரு. மனுஷன் வச வேண்டியதுன்னு பணம் இல்லாததுக்கு இவ்வளவு ஏசி காணுவார்.